வெளிப்படையான அத்தாட்சிகள். நம்ம கைகால் நமக்கு உதவியாக இருக்குது, அது இன்னும் நம்ம அத்தாட்சி தான். இன்னும் நமக்காக வானங்களையும் பூமியும் படைச்சது அத்தாட்சி. இரவு பகல் மாறி மாறி வரது அத்தாட்சி தான். காட்சிகளை மாறி மாறி வீச செய்யறதும் அத்தாட்சி தான். இன்னும் மேகலை ஒன்று கூட்டியும் வானங்களுக்கு மழையை பொழிய செய்யறதும் அத்தாட்சி தான். அந்த மழை இல்லைன்னு சொன்ன நிலம் என்னாரு? ஒவ்வொரு நாளும் நமக்கு தூக்கத்தை கொடுக்குறதும் அத்தாட்சி தான். விழிக்க வைக்கிறதும் அத்தாட்சி தான். நடமாட்டுறதும் அத்தாட்சி தான். இப்படி நமக்குள்ள அத்தாட்சி பல விதமாக இருந்தாலும் கூட நாம் அறிவை கொண்டு இதெல்லாம் நடக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதன் காரணமாக உடலில் ஒரு கஷ்டம் வருது, பெருமை கொண்டதன் காரணமாக. இப்போ கஷ்டத்தை நீக்கப்படுறது அத்தாட்சி ஆக்கி கொடுத்துருக்காங்க. பல கோணங்கள் அத்தாட்சி. இதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து சாப்பிடுவோம், இப்போ அதெல்லாம் சாப்பிட கிடையாது. இறைவனுக்கு திரும்புகிறோம், அதுக்கு அத்தாட்சி கொடுக்கப்படுது. இந்த அத்தாட்சியில் ஒவ்வொன்றுமே நம்மளோட இறைவனுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக தான். அப்படி இறைவன் உங்களோட இருக்காங்கிறதுக்காக 41-53. நிச்சயமாக உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல கோணங்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு போதுமானதாக இல்லையா? அதனால இந்த பாதையில் நமக்கு தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே நீங்க இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான் இறைவெளியில வாழ்றதுக்காக, அதாவது இறைவனை சார்ந்து வாழ்றதுக்காக. நம்ம இறைவெளியை கூட்டமாக இருந்துகிட்டு மறுபடியும் ஒரு மதமாக்கிட கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையோட வாழ்றதுக்காக தான் இறைவழி. நீங்க மனிதன் நிலை அடையணும்னு சொன்னா தனித்தன்மையோட வாழ்ந்தா தான் மனிதன். அந்த தனித்தன்மையான ஞானங்கள் இறைவன்கிட்ட தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்தோம், தனித்தான் போக போறோம். இறைவனை சார்ந்து வாழ்றதுக்கு இறைவெளி கூட்டமே தவிர இறைவெளி கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இது ஒரு மதமாக்கிட்டு நம்ம எல்லாம் ஒருத்தர் சார்ந்து வாழ்றதுக்காக இந்த கூட்டம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவன் நம்ம கவனிச்சிருக்காங்க, அந்த பயத்தோட அவன் பக்கம் திரும்புறதுக்காகவும் நம்ம கிட்ட இருக்க குறைகள் என்னன்னு பார்த்து உணர்ந்து அதில் திருந்துறதுக்காகவும் தான் இது ஒரு சூழ்நிலை அமைக்கிறான்.